വ്യത്യസ്തമായിട്ടുള്ള ഒരു ടീമാണ് വന്നിരിക്കുന്നത്, മലയാളികളല്ല. തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ് എത്തിയിരിക്കുന്നത്. മിമിക്സ് മാവറിക്സ് ആണ്. தீரன்மணி அரசா நீங்க ஒரு முழு பூசணிக்கா சோத்துல மறிக்க பாக்குறீங்க. 1989ல பஸ் அடிச்சா உங்கள ஒரு வழக்கு பதிவா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் பேசாதீங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்பவுமே மத்தவங்களை கீழே இறக்கிட்டு நாம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நாம மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்க நாஸ்கோ சொன்னா அவங்களே இறங்கிக்குவாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நயன் வழங்கும் பிக் பாஸ். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பேசுற வரைக்கும் உட்காந்துனே தான் இருக்கும். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நான் போறதே கிடையாது. இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா சத்தியமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்காகவும். பொதுவாக எல்லா ஊர்லையுமே அழகான பெண்கள் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யாராவது இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிங்க. அதாவது சௌந்தரியமான கேர்ள்ஸ், அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே ஹேண்ட்ஸமான பாய்ஸ் அதிகமாக இருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கிங்க. இன்னும் நிறைய பேசணும்னா பேசிக்கொண்டே போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான நேரமின்மை காரணத்தினால் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சூப்பர் 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 கஷ்டா. நீங்க வந்தாலே இங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? ஏய் இத பாருங்க, நான் உன்னை விரும்பல, ஓ மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கே நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்து ரொம்ப பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஏய் சும்மா உட்காரு உட்காரு. என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ் சத்தமா என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இதை நோய்பட்டு போன அறுவை சிகிச்சை வன்முறையா? இந்த கோவம் கண்ணீர் எனக்கா இல்லைங்க, உங்களுக்கு அதான். வாய்ப்புக்கு நன்றி. வந்து சொன்னாங்க இது மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. നമസ്കാരം, ദുൽഖർ സൽമാൻ. കാറിൽ മില്ലനെ ഓടിക്കുന്നു, നീയാണ് കാർ ഓടിക്കുന്നത്, അത്ര മനസ്സിലാക്കിയ മതി. അരിയേ സീത. Hey, Meenama, bade desh mein achi choti bata hoti senorita. Naina, I love you very very much, Naina. Alika ke मैं आंखें बंद करता हूँ तो तुम्हें देखता हूँ, आंखें खोलता हूँ तो तुम्हें देखना चाहता हूँ. तुम पास नहीं होती तो तुम्हें चारों तरफ महसूस करता हूँ, हर पल हर घड़ी हर वक्त. मेरे नैना को तुम थे, इसे प्यार का हो पागलपनिया, मेरी दिल की धड़कन. मेरे लिए की बात बात तो बहुत लोग करते, लेकिन मेरे जैसा प्यार कोई नहीं कर सकता, क्योंकि किसी के पास तुम जो नहीं. मैं तुम्हें भूल नहीं सकता नैना, मैं तुम्हें भूलना ही नहीं चाहता. Okay, fans, what do... First love, thanks, it is gold medal. Thanks for support, short me for CSK, and 1 year to now we'll get be champions and once again. Okay, thank you very much, keep supporting. Thanks for all love. నేను ఇంత ఇష్టమా నీకు? నువ్వు ఇంత మాట అనగా నీ మీద చెయ్యనిస్తానా ఎవరినా? ఏదైనా కానీ నీ ఎవ్వా దగ్గేదెలా? నేను చంపింది నీ బామ్మది కాదే, కొండారెడ్డి అని నేను చంపినది కత్తి ఎత్తుకుని చక్కారెడ్డి మీద తూసుకొని అవస్థ ఉంటా చూస్తా కమ్మును ఉంటానా? అది కూవనది నీకే సవ్వరే అవుదలా బుల్లెట్ புஷ்பராஜ் நெவ தக்கேதலா. 10 வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும் தான் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியாதுல்ல. இந்த வல்லவராய் வந்தித்தேவன் நீங்கள் சொன்னால் எவ்வளோத்துக்கும் போயிடுவோம். இல்லை தேவி, நான் ஆத்திக்கரைகளின் நண்பன். எல்லாருக்கும் நமஸ்காரம். கடைசியாக பொன்னியின் செல்வன் அப்போ வந்து பார்த்தது, அதே எனர்ஜியோடு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வரேன். என்றைக்குமே அந்த ஃபங்க்ஷனுக்குமே இப்போ பழக்கமே இல்லை எனக்கு. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அங்கே எல்லாரையும் பார்த்து தான். ஆமாம், என் பின்னால் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் உழைக்கிறவன், உண்மை பேசுகிறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாமல் கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன், அன்புக்கு உயிரியை கொடுக்கிறவன், கஷ்டத்தில் சிரிக்கிறவன், வறுமையிலும் திருடாதவன், படிக்காதவன் ஆனால் பண்புள்ளவன். தெரிஞ்சுக்க, ஏய் ஒரு உயிரை கொள்ள தப்பு இல்லை, அதான் நேச்சர். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் தேலுக்கு கொடுக்க எது கொடுத்துருக்கா? இந்த உலகத்தில் 100% முழுமையா இருக்குன்னு எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இங்க நீயே 100% முழுமை கிடையாது. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாருமே 100% முழுமை கிடையாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை முழுமைப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கணும். ஏய் அங்க இருக்கிறது வெற்றி இல்லடா, மாறன். ஓகே, லாஸ்ட் பிருத்திராஜா. உம்மா சோபே யாரும் நமக்கு எதிரான ஐயப்பன் நாயனோட மாறி இருக்காரு. அது பினராயி விஜயன் சார் நம்பர் ஒன்றும் இல்லை, ஐஜி விஜயன் சாரோட நம்புறேன். நாயரே அல்லங்கி வேண்டாம், ஏறிக்கு ஸ்ட்ரெச்சரை நோக்கி நல்லது. தேங்க்யூ. லாஸ்ட் துருவுக்கு. அப்பா நான் வேணும்னா வா, இல்லை வாடா நான் சொன்ன அடுத்த நிமிஷமா முன்னாடி வந்து நிற்பேன். ஏன்னா நான் பையப்பா. அப்பா என்னை கொல்ல போறானம்மா, இதாப்பா என்னை காப்பாத்துறோம். தேங்க்யூ. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெபுட்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி. Okay, thank you. Time is over.
ഓക്കെ പോയി. താങ്ക് യു ഓക്കെ ഓക്കെ താങ്ക് യു. ഒരിക്കൽ ഫഹദ് ഫാസിലിൻ്റെ ശബ്ദം വളരെ മനോഹരമായിട്ട് ബിബിൻ അനുകരിച്ച് എന്നെ കേൾപ്പിച്ചായിരുന്നു. അപ്പോൾ അത് ഒരു പ്രാവശ്യം പ്ലീസ് നോ പറയരുത്. സത്യമായിട്ടും അത് അന്ന് ഇല്ലേ? നിവർത്തിയില്ലാണ്ട് ആ. ചെയ്ത സാധനമാണ്. ഇല്ലില്ല സത്യമായിട്ട് അറിയാൻ നിവർത്തി പറ്റില്ല. കിടുമ്പോഴാണല്ലോ നമ്മൾ ഞാൻ ഇന്ന് വരെ ഫഹദ് ഫാസിന് അനിയനെ കേട്ടിട്ടില്ല കേട്ടാ, ഒരു മിമിക്രി ആർട്ടിസ്റ്റ്. അതാ ഞാൻ പറഞ്ഞത്. ഞാനും കണ്ടിട്ടില്ല. അതെ അതെ അതുകൊണ്ട് എനിക്ക് പറഞ്ഞുകൂടാ. എൻ്റെ അടുത്ത് ഒരിക്കൽ ഞങ്ങൾ ആമേൻ സിനിമയുടെ ഒരു സ്ക്രിപ്റ്റ് എഴുതി ഇതുപോലെ ഒരു സ്പൂഫ് എഴുതിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ എൻ്റെ അടുത്ത് വന്നിട്ട് കൃത്യമായിട്ട് പറഞ്ഞു ഞങ്ങളത് റെക്കോർഡ് ചെയ്യുകയും ചെയ്തു. അന്ന് ആ സ്കിറ്റിൽ അത് റെക്കോർഡ് ചെയ്തു. ചേട്ടാ അന്ന് നിവർത്തിയില്ല, എന്നിട്ട് ആരും ഇല്ലാണ്ടായപ്പോ വെറുതെ ചെയ്താ. ഇത് എനിക്കറിയില്ല, സത്യമായിട്ട് അറിയില്ല. ചെയ്ത ചളവൊന്നും ഈ പുള്ളി എന്നെ നശിപ്പിക്കാൻ ഇറങ്ങിയേക്കുവാ. അല്ലടാ 6 കൊല്ലം 7 കൊല്ലത്തിന് മുമ്പുള്ള കാര്യമൊക്കെ ഈ പറയണേ. എന്നാ അതിന്റെ വേറെ 2 സ്റ്റാർ KP ഉമ്മർ. രണ്ട് സ്റ്റാർ KP ഉമ്മർ. എന്തെങ്കിലും കൂടി. ആ ഓക്കെ KP ഉമ്മറിയ. ഈ KP ഉമ്മറിനോട് ഇന്നത്തെ കാലത്ത് ഒരാൾ ചോദിക്കുകയാണ്, ഉമ്മർക്ക ഇപ്പോൾ സിനിമകളിൽ നടീ നടന്മാരൊക്കെ തമ്മിൽ ഒരുപാട് ഇൻറ്റിമേറ്റ് സീനൊക്കെ കൂടുതൽ ചെയ്യലുണ്ടല്ലോ, ലിപ് ലോക്കും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നുണ്ടല്ലോ, അതിനെപ്പറ്റിയൊക്കെ എന്താണ് ഇക്കൊക്കെ പറയാനുള്ളത് എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഉമ്മർക്ക് അതൊരു പരസ്യത്തിലൂടെയാണ് പുള്ളിയുടെ മറുപടി തന്നത്. ഞാനും ഒരു വർണ്ണപ്പട്ടമായിരുന്നു, ഞാനും ഒരു വർണ്ണപ്പട്ടം. മനസ്സിലായെന്ന് വിചാരിക്കണം. ഓക്കെ എനിക്ക് സമാധാനം. പൊളിച്ച് ഇനി ഒരെണ്ണം കൂടെ. ഒരെണ്ണം കൂടി പ്രസാദിന്റെ ഇഷ്ടപ്രകാരം. പ്രസാദം പറ. ഒരെണ്ണം കൂടെ. കൊടുത്തു എന്ത് വേണേലും ചോദിച്ചോ, നിങ്ങൾക്ക് Okay. ആവശ്യമുള്ള സ്റ്റാർ ചോദിക്കൂ. എൻ്റെ പേര് കൊട്ടിയസുതി എന്നല്ലോ നിങ്ങൾ പറഞ്ഞൊക്കെ ചെയ്യാൻ. അല്ല ഞാനിത് നന്നായിട്ട് ചെയ്യണവരെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. ആണോ? എന്നെ വിടാൻ പ്ലാനില്ലല്ലേ? എന്തുകൊണ്ടാണ് മിമിക്രിയിൽ രക്ഷപ്പെടാത്തതെന്ന് കാണിച്ചു കൊടുക്കുന്നത് തന്നെ ഇഷ്ടമാരൊക്കെ കൂടി. ഓക്കെ ഒരെണ്ണം കൂടി. ഇനി ഏതാണ്? ബാഹുബലിയിൽ ഏറ്റവും വലിയ ഒരു ഡയലോഗ് ആയിരുന്നല്ലോ നമ്മുടെ, അല്ല കട്ടപ്പേണോ? അവരൊരു പ്രതിജ്ഞ ഉണ്ടല്ലോ, ആ അതായത് രാജാവാ- അമരീന്ദ്ര ബാഹുബലി എന്ന ഞാൻ. ഓക്കെ ഈ മഹിഷ്മതിയുടെ ജീവനും സ്വത്തിനും സംരക്ഷണം നൽകിക്കൊള്ളാമെന്ന് വാക്കു നൽകുന്നു. ആ സാധനം നമ്മളുടെ പഴയ ഇപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു അന്തരിച്ച നമ്മളുടെ ശ്വാസകോശം സ്പോഞ്ച് പോലെയാണെന്ന് പറഞ്ഞ് അദ്ദേഹമാണ് ഇത് പറയുന്നത്. ഗോപൻ ചേട്ടൻ. ഗോപൻ ചേട്ടനാണ് പറയുന്നതെങ്കിൽ എങ്ങനെയുണ്ടെന്ന് നോക്കാം. അമരേന്ദ്ര ബാഹുബലിയായ ഞാൻ ഭാരതത്തിലെ ജനങ്ങളുടെ ജീവനും സ്വത്തിനും സംരക്ഷണം നൽകിക്കൊള്ളാമെന്ന് കേന്ദ്ര സർക്കാരിൻ്റെ 006887 എന്ന നമ്പറിൽ ശപഥം ചെയ്തു കൊള്ളുന്നു. അമരേന്ദ്ര ബാഹുബലി. അടിപൊളി.